மீனாவோட அம்மா பூக்கடையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. மீனா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, "நீ கொஞ்சம் வந்துட்டு போறியா மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏம்மா உடம்பு சரியில்லையா என்ன?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் தம்பி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். நான் எவ்வளவோ சொன்னேன், வேணாண்டா கை சரியானோடனே போகணும். ஆனால் அவன் சுத்தமாக கேட்கவே இல்லை மீனா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. "என்னம்மா பேசுகிற? அவன் கை சரியாகவே டைம் ஆகுமே, இதுக்குள்ளே எதுக்கு போகிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. "நீ வா மீனா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து பயங்கர கோவத்தோடு திட்டுறாங்க. "டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க சத்யா? எதுக்காக நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற? கை சரியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் வேலைக்கு போகணும்." "எதுக்கு? எதுக்கு நீ வேலைக்கு போகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் கேட்குறாங்க. அதுக்குள்ளே மீனா வந்துட்டாங்க. "என்ன சத்யா என்ன பேசிகிட்டு இருக்க? கை சரியாகவே 3 மாதம் ஆகும். நீ எதுக்காக வேலைக்கு போகணும்னு நினைக்கிற? அதெல்லாம் வேண்டாம் விடு. சொல்கிற பேச்சை கேளு. ஒழுங்கா படி. அந்த வேலையை மட்டும் பாரு. அந்த சித்திக்கிட்டலாம் நீ போகவே போகாத" அப்படின்னு சொல்லிட்டாங்க மீனா. "என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போக தான் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அக்கா சொல்கிறாங்க, "ஆமாம் பெரிய ஐடி கம்பெனி வச்சுட்ருக்காரு. இவர் அப்படியே மேனேஜராக ஒர்க் பண்ண போகிறாரு" அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தம்பி சொல்கிறாரு, "இங்கே பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 8க்கு 10 ரூம்லாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு நிறைய பணம் வேணும். சந்தோஷமாக இருக்கணும். அக்கா பார்த்தியா எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆமாம் பின்ன எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். அவர் என்கிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க. "ஆமாம் அவர் பேசி என்ன ஆக போகுது" அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. "என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? முட்டை மீனாவ வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லுவ போல இருக்கு." மீனாவோட நல்ல குணம் புரிஞ்சு தான் அண்ணாமலை அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சாரு. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்றாரு சத்யா. "இன்னும் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். நெறைய நல்லா படிச்ச மாப்பிள்ளையா நெறைய நகை போட்டு நான் எங்க அக்கா கல்யாணம் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்றாரு. "ஆமா எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நீ ஒழுங்கா இருந்தா போதும்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சித்தி வட்டிக்கு விட்டு வட்டிய வாங்குறான். அவ்வளோதான். அவன் எந்த தப்பான வேலையும் நான் செய்யல. அந்த பணத்த நான் வாங்கி குடுக்குறேன். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. "என்ன மீனா என்ன சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்றான்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல. விஜயா பயங்கர டென்ஷனா இருக்காங்க. அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க வீட்ல ஏதோ நடக்குது. எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அது தெரியல எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்குள்ள கரெக்ட்டா வராரு ரவி. "அண்ணி" அப்படின்னு சொல்றாரு. "என்ன எல்லாத்தையும் நீ மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? நீ எதுக்காக மாடியிலருந்து வர?" அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா. சரி நான் போய் குளிக்க போறேன்னா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. அப்போ அங்கேருந்து சுருதி வராங்க. "என்னம்மா ஆச்சு? அவன் எதுக்காக நைட்டு போயிட்டு படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்தான்?" படிக்கட்டில போனா இறங்கி தான் வரணும். வேற எப்படி வருவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. "இல்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன்." "அதெல்லாம் இப்போ வரைக்கும் ஒண்ணும் இல்ல. சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி போயிட்டாங்க. அங்கேருந்து வந்து பயங்கர கோவமா உட்காந்துட்டுருக்காங்க. "என்னங்க யார் எது கேட்டாலும் எதையுமே சொல்ல மாட்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வருத்தப்படுறாங்க. இப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? "எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வந்து எதுவும் பிரச்சனையும் பண்ணிடாத" அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "நான் என்னங்க பிரச்சனை பண்ண போறேன்? ரோகிணி கூட பார்த்தியா, ஏதோ பிரச்சனை இருந்தா கூட அவங்களுக்குள்ளேயே பார்த்துப்பாங்க. அதுதான் வாழ்க்கை. எல்லாத்தும் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க நீங்களும் அதே மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா கோவப்படுறாங்க. ரோகிணி பார்லர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெளிய ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. "யாரு?" "ஒரு ஜென்ட்ஸ் தான்." "என்னது ஜென்ட்ஸா? இரு நான் வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பிஏ வந்திருக்கான். உள்ள வந்து உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு கேட்குறான். "பணம் எனக்கு 50,000 வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் என்ன அடிக்கடிக்கு பணம் கேட்டுட்டே இருக்க? 50,000 என்னவோ ₹5 மாதிரி கேட்குற? எங்ககிட்ட சுத்தமா பணமே இல்ல. ₹500 ரெடி பண்ணவே நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. "இல்ல, இல்ல நான் ஊருக்கு போனேன். நெறைய ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சு நெறைய பணம்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு பணம் வேணும். நீ பணம் குடுத்தா தான் அங்க மருமகளா இருக்க முடியும். நான் உனக்கு பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னா என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது" அப்படின்னு அந்த பிஏ சொல்றாரு. "ஏய் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாது. என்கிட்ட அவ்ளோ பணம் இல்ல" அப்படின்னு சொல்லி ரோகிணி கத்துறாங்க. அதுக்குள்ள அந்த பார்லரோட ஓனர் வந்துட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோனே, "நீ போ ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "பணம் எப்ப தருவ? நான் தரேன் நீ போ" அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து எழுந்து போறாரு. அப்ப அந்த பார்லரோட ஓனர் சொல்றாங்க, "இவன் யாரு? எதுக்காக உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு ரோகிணி, இங்க நெறைய கிளையண்ட் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா எதுவுமே இருக்கக்கூடாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா உள்ள போறாங்க. "நீ போடி போய் அக்கவுண்ட்ஸ் நோட் எடுத்துட்டு வா போ" அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ரோகிணி உள்ள போறாங்க. முத்து எல்லாருமே சேர்ந்து ஷெட்ல இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு முத்து. "வர பணம்லாம் பத்தவே மாட்டுது" அப்படின்னு சொல்லிட்டு. "கார் ஓட்டும்போது பரவாயில்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. "ஆமா, அப்ப மட்டும் என்ன நெறைய டியூட்டி வந்ததா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. "சரி காரு வந்து வித்தது இன்னும் கூட வீட்டுக்கு தெரியாதுல்ல? அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. கார் இருக்குன்னு சொல்றேன். ஆனா அவரு கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாரு" அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சித்தி, சத்யா 2 பேருமே வராங்க. "இவனுங்க எதுக்கு இங்க
இங்கே வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் போய் கேட்குறாங்க, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. பணம் கொடுக்க போறியா? பணம் ஏற்கனவே கொடுத்தேன், அதுக்கே உங்களுக்கு நன்றி இல்லை, இனிமேலாம் பணம்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அங்கேருந்து வராரு சத்யா. வந்தோடனே ஏய் எதுக்காக முத்துக்கிட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே பணம் கேட்டீங்க, வட்டி எல்லாம் போட்டு செமத்தி வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கி விட்ருவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு அப்படியே முத்துக்கிட்ட வராரு. வந்துட்டு அவர் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே அங்கே வைக்கிறாரு. அந்த பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு முத்து அவங்க அம்மா கிட்ட போலீஸ்